தாவேக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் இன்னைக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிருக்காரு. பிரச்சாரம் எப்படி இருந்தது? அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெற்றி வாய்ப்பு இங்கே அவருக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவருக்கு இல்லை அப்படின்னா இங்கே வேற யாருக்கு இங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கு? திமுகவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக. என்ன காரணம்? ஆனால் அவர் நல்ல பழகிய முகம். இங்கே அதிகமான நல்லா செஞ்சுருக்காங்க. அதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது ஒரு மாற்றம் வரட்டும்னு சொல்லி மக்கள் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நாளாகும். நாளாகும். அவரு 2-3 வார்த்தை தான் பேசினாரு. மக்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையான்னு தெரியல. ஆனா இப்ப பொறுத்த அளவுக்கு ஏடிஎம்கே தான் வரும். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஏடிஎம்கே தான் வரும். திருச்சி தொகுதியில இப்போ புதுசா நிக்கிற வேட்பாளருக்கு வாய்ப்பு இருக்கு. கிழக்கு தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்க? கிழக்கு தொகுதியில் ராஜசேகரன் அதிமுக இருக்கிறது வெற்றி பெறுவார். வெற்றி பெறுவார். உங்களோட ஆதரவு ராஜசேகருக்கு தான். நிறைய பேர் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாற்றம் இந்த பின்னமேட்டு தான் வரணும். இப்போ புதுசாலாம் வந்து மாற்றத்தை யாரும் கொண்டாட முடியாது. பழைய ஆளுங்க தான் திருப்பி இது பண்ணுவாங்க. எங்களோட வெற்றி வாய்ப்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவருக்கு தளபதி ஜெயிச்சாருன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு பர்மனண்ட் ஆக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் மாநகராட்சி வேலை கஷ்டப்படுறோம். நாங்கள் இந்த பர்மனண்ட் தொழிலில் இப்போ இன்றைக்கி மாதம் 18,000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம். எங்களுக்காண்டி ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டால், அவர் ஜெயிச்சாருன்னா இன்னைக்கு அவருக்கு தான் எங்களுக்கு ஓட்டே அவருக்கு தான். எங்களை பர்மனண்ட் ஆக்கணும். நாங்கள் இந்த ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் தேர்தலில் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு ஒரு உதவி நல்லது செய்வார்னு நான் நம்பிக்கைப்படுறேங்க. உங்க இந்த கோரிக்கை பத்தி ஏதாவது அவர் தேர்தல் அறிக்கை பேசியிருக்கிறாரா? இந்த கோரிக்கையை வந்து என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு சொல்லியிருக்காப்புல வீட்டுக்கு ஒரு கார் இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் எங்களை மாதிரி ஏழைப்பட்டவங்கள்ட்ட கார் கிடையாது. நாங்கள் கஷ்டப்படுறவங்க, சாக்கடை மோரி ஆளுறவங்க, மூலம் வந்தால் மூல வேலைக்கு போகிறவங்க. இந்த வேலையை விட்டா எங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. என்ன எங்களோட கோரிக்கையை நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட கோரிக்கையை அவங்க நிறைவேற்றினாங்கன்னா எங்காருங்க அவர் தான் விஜய் தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக. எங்களோட ஓட்டு ரசிகர் ஓட்டு அவங்களுக்கு தான், வேற யாருக்குமே இல்லை.